வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. அரசியல் பரப்பில் பேசுவதற்கு குறிப்பாக பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவு என்பது இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற வேளையிலே இந்த சிறுபான்மை இனத்தினர் அவர்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அல்லது அதுக்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றவர்கள் கூட சொல்லிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் சிறுபான்மையினருக்கு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புதிய அரசாங்கம் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளிலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம், அனைவரும் இலங்கையர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் சமத்துவமான சமூக நீதியும் உட்பட என்ற ஒரு வாசகத்தை முன்னிறுத்தி புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தாங்கள் அரியணை ஏற்று கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்குள் அதை முற்றாக கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். அதற்கேற்ற போல அவர்களுடைய நாடாளுமன்ற பலமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பது நிதர்சனமாகவே இருக்கிறது. எனவே இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையின அரசியல் தலைவர்களும் சரி, சிறுபான்மையின மக்களும் சரி, இந்த விடயம் தொடர்பில் கூடுதல் அவதானத்தை செலுத்தியிருப்பதையும் தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறோம். இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் அதுக்காகத்தான் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின்னர் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதே நேரம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே இந்த அரசியலமைப்பு தொடர்பாகவே நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு விடயம், இந்த அரசியலமைப்பு வருகின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கருத்து முன்வைத்து வந்திருந்தீர்கள். இந்த அரசியலமைப்பு புதிதாக வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இம்முறையாவது தமிழ் தரப்பில், தமிழ் தேசிய தரப்பில் இயங்குகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விடயத்திலாவது ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த விடயம் தொடர்பில் முன்வைத்து வருகிறீர்கள். அது தொடர்பாக அண்மைய தினத்திலே சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாக இருக்கலாம், அதே போல செல்வம் அடைக்கலநாதன் இருவருடனும் சந்திப்பை பாராளுமன்றத்திலே மேற்கொண்டிருந்தீர்கள். இதில் என்ன பேசப்பட்டது, எவ்விதமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது? இந்த முயற்சிக்கான அடிப்படை காரணம் இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 19 பேர் இருக்கிறோம். அந்த 19 பேரில் அறுதி பெரும்பான்மை என்றால் 10. ஆனால் எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு தரப்புக்கும் இதுவரைக்கும் அந்த அறுதி பெரும்பான்மை கிடையாது. தமிழரசு கட்சிக்கு 8 பேர், தேசிய மக்கள் சக்திக்கும் 8 பேர், மிச்சம் நாங்கள் இருக்கிறோம், திரு அடைக்கலநாதன் இருக்கிறார், அதே போன்று சுயேட்சை குழுவில் ஒரு உறுப்பினர். அப்போ இந்த இடத்துல தமிழ் மற்றதாக அரசாங்கம் சொல்லியிருக்கு, தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் பிரச்சனையை தீர்க்க போவதாகவும், அதுவும் ஒரு அரசியலமைப்பு கட்டாயம் கொண்டு நிறைவேற்றப் போவதாகவும், அது 2015 19 வரைக்கும் தயார்படுத்தின அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தான் அவர்கள் நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இப்போ தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வெண்டிருக்கிற இல்லாட்டி ஆணையை பெற்றிருக்கிற கட்சிகள் இன்றைக்கு வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை. தமிழரசு கட்சியும் நாங்களும் டிடிஎன்ஏயும் அந்த அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்தை தான் வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறதால சில வழியில் அந்த பெரும்பான்மை ஆணை இல்லாத அரசாங்கம் முன்னெடுக்கிற நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் ஈடுபட்டு கொண்டு போக வேண்டிய தேவை வரும். அதுவும் அந்த நிகழ்ச்சிகள் ஒற்றையாட்சி என்றதை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, நாங்கள் அதை முறியடிப்பதற்கு. மற்றது எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்கள் தெளிவாக ஆணித்தரமாக முன்வைப்பதற்கு. அப்போ இது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போன பாராளுமன்றத்தில் 18 தமிழ் உறுப்பினர்கள் இருந்தவர், அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அறுதி பெரும்பான்மை 10 பேர் இருந்தார். மற்றது கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் அப்பொழுது கொள்கை ரீதியாக நாங்கள் இணங்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர். அவையும் சேர்ந்து தான் இந்த ஒற்றையாட்சி முறைமையை கொண்டு தயாரிச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த தலைமைத்துவம் இல்லை, மக்கள் தோக்கடிச்சிருக்கு.
இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து தமிழரசு கட்சியில் கூட இன்றைக்கு அந்த ஆணையை சரியான கோணத்தில் விளங்கி கொண்டால் நான் நினைக்கிறேன் மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொண்டால், நேர்மையாக நடந்து கொள்ள வேணும், என்னென்ன நடந்து கொள்ளாதபடியாக தான் அந்த அந்த முக்கியமான நபர்களை வந்து தோக்கடிச்சிருக்கிறோம். ஆகவே அதை விளங்கி கொண்டால் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு இந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. கொள்கை மட்டும்தான் கடந்த காலங்களில் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்போ அதை கட்டாயம் நாங்கள் அடைய வேணும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த முயற்சியை மேற்கொண்டது. அதுக்கு காரணம் வந்து நான் நான் திறமை வகிக்கணும் உண்டோ என்னென்ன அப்படி ஒரு கதை உண்டு. இன்றைக்கு அப்படி ஒரு கருத்துண்டு ஒரு தரப்பு மட்டத்தில் வந்து நடந்ததாக எங்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த கூட்டத்திலேயே சொல்லப்பட்டது. ஆனால் நான் இந்த ஒரு இடத்துல வந்து அந்த தலைவர் இல்லாட்டி தலைமையாண்ட வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தவில்லை. நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஊடகங்கள் கூட எந்த ஒரு ஊடகமும் வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு சித்தரிப்பு ஒன்றை செய்யவும் இல்லை. உண்மையிலே நான் ஒரு ஏற்பாட்டாளராக மட்டும்தான் இதை செயல்பட்டிருக்கிறேன். ஊடகங்களுக்கு இல்லாட்டி வெளியில் நான் இந்த சந்திப்புகள் சம்பந்தமாக இல்லாட்டி எடுக்கிற முயற்சிகள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை எடுத்து பார்த்தாலும் வந்து அது வெறுமனே ஃபேக்சுவலான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். என்ன நடந்தது, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, எதிர்காலத்தில் வந்து என்ன நடக்கப் போகுது என்ற விஷயங்களை மட்டும்தான் சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் பெற வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்க வந்து வேறு யாரும் அந்த ஏற்பாட்டாளர் பதவியை வந்து எடுத்து இல்லாட்டி அந்த 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 என்ன சொல்கிறோம் அந்த முயற்சி பொறுப்படுத்து செய்வார்களாக இருந்தால் அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம். ஆனால் அது நடக்கும். அரசாங்கம் கொண்டு போகிற இல்லாட்டி கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்ப்பில்லாமல் நிறைவேற்றுவதற்கு செயல்படுவதாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை வந்து நழுவ விடக்கூடாது. இல்லாட்டி காலம் தாமதமாகி இது ஒரு பிரியோசனமற்ற ஒரு முயற்சியாக அமையக்கூடாது. அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் முழங்கி கொண்டு தான் நான் செயல்பட்டேன். அது எதிர்காலத்தில் வந்து யாரும் அந்த பொறுப்பை எடுக்க போகிறதாக இருந்தால் இதே சுற்றி நான் வந்து செயல்படுறது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர்வரும் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை நாங்கள் 3 கட்சியிடம் வந்து முழுமையான ஒரு தூதுக்குழுக்களை கொண்டு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். முழுமையான தூதுக்குழு என்று சொன்னால் நாங்கள் ஆராய விரும்புகிற இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசியலமைப்பு சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல நிபுணத்துவமும் அந்த குழுக்களில் ஒவ்வொரு கட்சியும் கொண்டு வருகின்ற குழுக்களில் அமைய வேணும் என்றதுதான் இந்தியாவின் பொது தீர்மானம். அதுக்கு மேலதிகமாக வந்து அந்த இடத்திலே வந்து யார் அந்த ஏற்பாட்டாளர் பொறுப்பை வந்து எதிர்காலத்தில் எடுக்க போகிறான்றதையும் பேசி முடிவெடுக்கலாம். அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதே நேரம் அந்த குழு என்று சொல்லியிருந்தீர்கள், ஒவ்வொரு கட்சி சார்ந்த ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த குழு என்று சொல்கின்ற பொழுது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக சுமந்திரன் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் நாடாளுமன்ற குழு அவர்களுடைய மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெறுகின்ற பொழுது ஒருமித்த கருத்தாக வந்தது அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு தொடர்பாக கலந்துரையாடுகின்ற பொழுது அதற்கு நிச்சயமாக சுமந்திரன் அவர்களுடைய உதவி தேவை என்பதாக தற்போதைய நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களே முன்மொழிந்திருந்தார். அவருடைய உதவியை நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தேவை, தொடர்ந்தும் அதற்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்கின்ற பொழுது இந்த குழுவில் அவர் அங்கத்துவம் வகிக்கின்ற பொழுது மீண்டுமாக அந்த விடயங்கள் அது சரியான முறையில் செல்வதற்கான திசை இருக்கிறதா, சரியான திசையில் செல்லுமா அல்லது அங்கேயும் இழுத்தடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா சுமந்திரன் அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது? அது தொடர்பாக இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து நான் அதில் கருத்து தெரிவிக்க விரும்ப இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து கட்சிகள் தான் முடிவெடுக்கணும் யார் தங்களோட பிரதிநிதிகளாக வந்து கலந்து கொள்வது. அதை அவைக்கு இருக்கிற உரிமை, அவர்கள் அந்த முடிவெடுக்கட்டும்.
ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்றால் வந்து அந்த முயற்சி தோல்வி அடையக்கூடாது. முயற்சி தோல்வி அடையக்கூடாது. ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களை அரசியலை கொண்டு போய் முடக்கவும் மேலாது. அப்படி ஒரு முயற்சி நடைபெற போகுதுண்டா வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதில் வந்து பங்கிடாது. இதைத்தான் அதாவது ரத்னவடிவேல் அவர்கள் கொழும்பு கிளைத்தலைவர் தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளைத்தலைவர் சொல்லியிருந்தார். சாடியிருந்தார், உங்களை சாடியிருந்த விடயம் வந்து கிட்டத்தட்ட 84 தடவைகள் நாங்கள் சந்தித்து அந்த ஒரு புதிய ஒரு வரைவை தமிழரசு கட்சியும் சார்ந்து தமிழரசு கட்சியை சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அந்த நேரத்தில் எந்த விதமான தலையீடுகளும் செய்யாமல் இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை உங்களை நேரடியாகவே சொல்லியிருந்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். இன்று புதிய அரசியலமைப்பு வரைவு வருகின்ற பொழுது அதில் தன்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும், தமிழரசு கட்சி மலினப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான ஒரு முயற்சியை எடுத்து வைக்கிறார். எனவே இந்த முயற்சியில் தமிழரசு கட்சி பங்கெடுக்க கூடாது என்பதாகத்தான் அவருடைய கடிதத்தில் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த அந்த வரைவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போலவே ஒற்றையாட்சிக்குள் தான் அந்த வரைவு இருக்கிறது என்பதை வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டிய தீர்வு திட்டம் அல்லது அதை தாண்டி ஒரு விடயம் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அதை எப்படி இந்த இலங்கைக்குள் அதை கொண்டு வர முடியும்? என்ன தீர்வு திட்டத்தை இலங்கைக்குள் கொண்டு வர முடியும் என்று உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக? ஒரு சமஷ்டி கொண்டு வர வேணும். ஒரு சமஷ்டி தீர்வு கொண்டு வரது ஆக வேணும். அதுக்குத்தான் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். மற்றது கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வந்து இன்றைக்கு பொருளாதாரம் வந்து முகக்குப்புறவாக அப்போ இலங்கை இந்த நிலையிலிருந்து ஏதோ ஒரு வகையில் வெளியில் வாரதாக இருந்தால் இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதற்காக முழு ஒதுக்கீடுகளையும் செய்யணும். மெட்ட விடயங்களில் வந்து அவை போய் திசை மாறி இல்லாட்டி அது டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு இருக்க முடியாது. ஒரு வருடாந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா அதில் 20% பாதுகாப்புக்கு மட்டும் ஒதுக்கப்படுதுண்டா, அதுவும் கல்வி சுகாதாரம் போன்ற விடயங்கள் வந்து இப்போ முதலீடு வெளியிலேருந்து வரணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதலீடு செய்ய வரப்போகிறவர்கள் வந்து தங்களோட குடும்பங்களோட வந்து தான் விரைவிடும். தங்கள் சத்தியமாக வந்து தங்கள் கணிசமான காசை இங்கே முதலீடு செய்ய போயினோம்னா அங்கே இருந்து அதை கண்காணித்து அதை சரியான வகையில் வந்து கையாண்டு தங்களோட அந்த முன்னேற்றங்களை செய்யணும்னு உறுதிப்படுத்துகிறாண்டா வந்து சும்மா தூரத்தில் இருந்து கொண்டு செய்ய போகிறது இல்லை. அப்போ அந்த தங்களுடைய பிரதிநிதிகளை இங்கே அனுப்பி அப்படியெல்லாம் கணிசமான ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்கு நீங்கள் சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் வந்து அந்த அந்த நிதியை வந்து பாதுகாப்புக்கு ஒதுக்குற அறவாசிக்கும் குறைவாகத்தான் ஒதுக்க போகிறீங்களா? ஒருத்தரம் பெற போகிறது இல்லை, ஒருத்தரமே பெற போகிறது இல்லை. நீங்கள் இன்றைக்கு கணிசமான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற பின்தங்கின பொருளாதாரமாக இருந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த கடைசி 25 வருஷத்துக்குள்ளே வந்து அவை முக்கியமாக வந்து கல்வி சுகாதாரம் மற்ற ஏனைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் தங்களுடைய முழு முயற்சியும் செய்து அது வெற்றிகரமாக ஒரு இடத்தை அடைஞ்ச இடத்துல தான் அந்த பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கு. ஏன்னா கணிசமான ஆட்கள் அங்கே வேற தயாராக இருக்கிறோம். ஆகவே இதில் எல்லாத்தையும் முழங்கிக் கொள்ளாமல் வந்து சிங்கள மக்கள் இல்லை, அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த நிப்பந்தம் இருக்குது, அந்த சந்தர்ப்பம் இருக்குது, அதை பயன்படுத்தணும். இதுக்கு முதல் பொருளாதாரம் இப்படி விழுந்திருக்கீங்க, அப்பொழுது வந்து அவர்கள் சிறுவிலே வேறு வேறு சிந்தனையில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. மற்றது உலகத்தை நீங்கள் பார்த்துறீங்கன்னாலும் வந்து உலகத்துக்கும் வந்து நியாயமான சிக்கல்கள் இருக்குது. முன்னேறின பல பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்த நாடுகளுக்கு வந்து இன்றைக்கு பலத்த சவால்கள் இருக்குது. ஆக அவர்களும் வந்து எல்லாம் இலங்கையை காப்பாற்றுறதுக்குண்டு வந்து பெரிய அளவில் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. மற்றது பூகோள போட்டியல் இருக்குது, அதை எப்படி கையாள போயிடும். அதுபோல் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்க வந்து தமிழனுக்கு ஒரு தீர்வு கொடுக்காமல் இலங்கை முன்னேறதுக்கு பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைச்சு ஒரு வெற்றிகரமான பாதைக்கு திருப்ப வந்து பகல் கனவாகத்தான் இருக்குது. அப்போ இதை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்தணுமே தவிர எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்து போகிற ஒரு பாதையிலேருந்து நாங்கள் விலகணும். தமிழரசு கட்சி வந்து அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற பெயரில் வந்து பொதுவாக வந்து சொல்கிற விமர்சனம் என்னென்றால் வந்து திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரனும் தான்
இந்த அரசியலமைப்பு விஷயத்தை வந்து முழுமையாக வந்து கையாண்டவே தங்களை கொண்டும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருத்து பரவலாக வந்து சொல்லப்பட்டிருந்த ஒரு நிலையில தான் இந்த தேர்தல் நடைபெற்று இந்த தேர்தலோட முடிவுகளும் வந்து அதை ஒரு வகையில் வந்து பிரதிபலிக்கும். மக்கள் மட்டத்தில் இருந்த விமர்சனங்கள் எடுத்து அந்த முடிவுகளும் வந்து குறிப்பாக வந்து இந்த 15 வருஷத்துக்குள்ளே வந்து தலைமை வகித்து முன்னெடுத்த தரப்புகளுக்கு வந்து மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு செய்தி ஒன்று கொடுத்திருக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் உள்வாங்கணும். நான் நினைக்கிறேன் அதை சரியான வகையில் வந்து செய்தால் நான் நினைக்கிறேன் நாங்கள் நிச்சயமாக வந்து முன்னேறலாம். மற்றது ரெண்டாவது வந்து இப்போ இந்த முயற்சி தமிழ் மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஆணையை கொடுத்து அப்போ அந்த ஆணையை வந்து நிறைவேற்றுவதற்காகத்தான் வேணும். இப்போ குறிப்பிட்ட வந்து இப்போ திரு சுமந்திரன் அவர்கள் இந்த அனுரகுமார திசாநாயக 13ஆம் திருத்தத்தை கூட ஏற்க தயார் இல்லாத ஒரு கட்சியை உறுப்பினராக இருக்க அப்படிப்பட்ட ஒரு தரப்பு வந்து இந்த ஐக்கிய ராஜ்யை கொண்டு வரதை பற்றி வந்து கதைக்கிறோம் என்றால் அதைத்தான் தாங்களும் வந்து கொண்டு வரணும்னு தேர்தல் காலத்தில் வந்து சொன்ன ஒரே ஒரு நபர் வந்து சுமந்திரன். ஆனால் அதே சுமந்திரன் தான் இந்த தேர்தலில் வந்து வெல்ல முடியாமல் போனது. அப்போ நான் சொல்ல வரேன்டா அதில் இருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளணும். மற்றது நபர்கள் எல்லாத்தையும் விடுங்கோ. இன்றைக்கு ஒரு அரசியலமைப்பு வருவதாக இருந்தால் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பேசி ஒரு இணக்கப்பாடு வாரத்துக்கு வந்து நாங்கள் வேறு தரப்புகளில் விட்டு கொடுப்புகளை செய்து வந்து போன விஷயங்களை பற்றி கதைக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் தமிழ் கட்சிகள் மட்டும்தான் கதைக்க போகிறோம்டா தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு வழங்கின ஆணையின் அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த இணக்கப்பாட்டை பார்க்கணுமே தவிர சிங்கள தரப்புகளோட வந்து எல்லாம் விட்டு கொடுத்து போய் வந்து செய்த இணக்கப்பாட்டை பற்றி வச்சு கொண்டு வந்து நாங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. என்ற ஒரு புது தேர்தல் ஒரு புது ஆணை விளங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அதை விளங்கி கொள்வோம். அதை விளங்கி கொண்டு செயல்பட்டால் என்னை பொறுத்தவரை ஒரு தடையும் வரப்போவது இல்லை. நேரம் அந்த மக்கள் ஆணை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுங்கிறபடியே நான் அந்த கேள்வியை கேட்டு விடலாம் என்று நினைக்கின்றேன். யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே எம்முறையும் இல்லாத அளவுக்கு இம்முறை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே காணக்கூடியதாக இருந்தது. தேசிய கட்சிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அதே நேரம் 2 ஆசனங்கள் தான் தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற கட்சிகள், ஒன்று உங்களுக்கு இன்னொன்று ஸ்ரீதரனுக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கு. இன்னும் ஒரு பார்க்கின்ற வேளையில் ஒரு சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. அந்த சுயேட்சை குழு பற்றிய விமர்சனங்கள் நாங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்க்கின்ற வேளையிலே பைத்தியக்காரனின் கூடாரமாக பாராளுமன்றம் மாறுகிறதா என்கின்ற அளவுக்கும் கருத்துக்களும் இருந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஒருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கிறார், சுயேட்சையாக போட்டியிட்டு. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதைத்தான் மக்களினுடைய ஆணை என்று நாங்கள் கருதுவதா? இந்த மக்களினுடைய ஆணையை நாங்கள் எப்படி பார்ப்பது? இல்லை, ஆணையை பார்க்கின்ற பொழுது வந்து நீங்கள் குறிப்பிட்டதை வந்து ஆசனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் வந்து யார் யார் தெரிவு செய்யப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்குறத விட நீங்கள் வாக்குகளுடைய விகிதாசாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது யாழ் மாவட்டத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய தொகை வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க சரியான வகையில் பிரதிபலிக்க இல்லை. துரதிர்ஷ்டவசமாக வந்து 7 பேர்ல இருந்து 6 குறைஞ்சதால் வந்து அதுவும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற தரப்புகள் மீது விசேஷமாக வந்து தமிழ் தேசிய கூட்டமும் தமிழரசு கட்சியும் வந்து கடந்த 15 வருஷத்தில் வந்து செயல்பட்ட விதத்தில் தமிழ் தேசிய பாரம்பரிய தரப்புகள் மீது வந்து மக்கள்கிட்ட வந்து பலத்த விமர்சனமும் விரக்தியும் இருந்தது. அதில் இப்போ உங்களோட ஊடகம் உட்பட வந்து பொதுவாக வந்து ஊடகங்கள் வந்து தமிழ் தேசிய கட்சிகளாகத்தான் எல்லாரையும் ஒரு லேபிள் ஒன்று கொடுத்த. அப்போ அந்த தமிழ் தேசிய இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் வந்து 15 வருஷமாக வந்து கூட்டமைப்பு இயங்கினது வந்து தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அல்ல. தேர்தலுக்கு வந்து வாக்கு கேட்கறதுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசினவே, வாக்கு கேட்டால் அடுத்த நிமிஷம் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இணங்கினவே. இந்த ஐக்கிய ராஜ்யம் வந்து ஒற்றையாட்சி. அப்போ ஒற்றையாட்சிக்குள்ளே இணங்குறதுக்கு தயாராக இருந்தவே பொறுப்பு கூறலை வந்து உள்ளக விசாரணைக்குள்ளே முடக்கினவை. அப்போ அது தமிழ் தேசியம் சார்ந்த விஷயம் இல்லை, தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறு. ஸ்ரீலங்கா அரசும் வந்து அதைத்தான் விரும்பினார். அப்போ ஆனால் கொடுத்த லேபிள் வந்து தமிழ் தேசியம். அப்போ தமிழ் தேசிய கட்சியிலண்டு தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை கரைஞ்சி போகிறதுக்கு இல்லாமல் செய்கிறதுக்கு செயல்பட்ட தரப்பையும் வந்து தமிழ் தேசியம் என்று சொல்லி எங்கள் போன்ற தரப்பையும் வந்து தமிழ் தேசியம் என்று சொன்ன உடனே வந்து மக்கள் என்ன எல்லாரிலையும் வந்து
ஒரு அதிருப்தியும் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு விரக்தியும் வெளிக்கட்டு. அதுதான் இந்த தமிழரசு கட்சியிலேருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இந்த விலகின மக்கள் கூட எங்களுக்கும் வராமல் உதிரியலுக்கு வாக்களித்து வாக்கை சிதறிச்சதுக்கு காரணம் அதுதான். என்னடா எங்களையும் தமிழ் தேசியம் என்ற ஒரு பிரக்கட்டுக்குள்ளே போட்டு எல்லாரையும் ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்று வெளிக்கட்டப்படியாது. அதுவும் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் தான் அது கூடுதலாக நடந்தது. ஆனால் அதை தாண்டியும் மக்களுடைய வாக்குகளை எண்ணி பார்த்தால் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், யூஎன்பி, எஸ்எல்பிபி, எஸ்எல்எஃப்பி இவை எல்லாருக்கும் போன முறை கிடைச்ச வாக்குகளுக்கு விட 4000 வாக்கு மட்டும்தான் இந்த முறை கூடியிருக்கு. 4000 வாக்கு மட்டும்தான். அது என்பிபி, யூஎன்பி, டக்ளஸ் தேவானந்துக்கு மிச்சம் வாக்கு, அங்கஜன், அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 4000 வாக்கு மட்டும்தான் கூடியிருக்கு. ஆகவே தமிழ் தேசியத்தை மக்கள் கைவிட இல்லை. தமிழ் தேசியத்தை மக்கள் மெட்ட நீங்கள் அந்த சுயேட்சை குழுவில் யாழ்ப்பாணத்தில் வந்த தரப்பை பொறுத்தவரையில் அவை என்ன தேசிய தலைவரை முதல் வசனம் மாண்புமிகு எல்லாம் சொல்லித்தானே கதைக்கிறேன். அப்போ எல்லாம் தமிழ் தேசியத்தோடு அடையாளப்படுத்தி, ஆனால் உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறாக செயல்படுற ஒரு தன்மை தான் அங்கே இருந்தது. அப்போ அந்த குழப்பங்கள் எல்லாம் காரணமாக பிரதானமாக பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகள் மீது இல்லாட்டி தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற கட்சிகள் மீது அந்த ஒரு பாடம் படிப்பிக்க வேணும்னு ஒரு மைண்ட் செட் மக்கள் மட்டத்தில் இருந்த இடத்துல தான் இந்த முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் மக்கள் தேசியத்தோடு தான் இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் விலகில்லை, இந்த தேர்தல் வரைக்கும் விலகில்லை. அப்போ அதை விளங்கி கொள்ளணும். தெற்கில் எந்தளவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்கு மக்கள் முடிவெடுத்ததோ, வடகிழக்கிலையும் மக்கள் பாடம் படிப்பிக்கிறதுக்கு முடிவெடுத்தது. சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் அதை விளங்கி கொண்டு நாங்கள் மாறுவோம். நாங்கள் எங்களோட செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவோம். அதை சரியான வகையில் விளங்கி கொண்டால் நாங்கள் அதன்படி சரியாக மாற்றங்களை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமாக இருந்தால் இந்த இணக்கப்பாடு வாரதுக்கு இந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. இந்த மக்களினுடைய அணி அவர்கள் தேசியத்தோடு தான் நிற்கிறார்கள் என்ற ஒரு விடயம் உண்மையிலேயே அதைத்தான் அதாவது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்பால் பேசுகின்ற பொழுது திகைத்து போய் நின்ற சில நிமிடங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணும் நிலையங்களில் கூட ஆசனங்கள் இப்படி பகிரப்படுகின்ற பொழுது அமைதி ஒன்றை நிலவியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் யாழ் மாவட்டத்தில் வெளிவந்ததுக்கு பிறகு. ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் மக்கள் தேசியத்தோடு தான் நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். இந்த தேசியத்தோடு நிற்கின்ற மக்களுக்கு இந்த சமஷ்டி என்கின்ற ஒரு விடயத்தை தான் நீங்கள் முன்வைத்து வருகிறீர்கள். காலகாலமாகவே அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கை உண்மையிலேயே இந்த புதிய அரசியலமைப்புக்குள் கொண்டு வர முடியுமா, அல்லது சமஷ்டிக்காக அவர்கள் சமஷ்டியை தருவதற்கு இந்த அரசாங்கம் அல்லது இந்த இலங்கையினுடைய இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உட்பட்டு அவர்கள் சமஷ்டியை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக இருக்குது. இப்போ நாங்கள் உறுதியாக இருக்கணும். முதல்ல நாங்கள் நழுவினோம் என்றால் அவை கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. கொடுக்க வேணும் ஏனென்றால் கொடுக்காட்டி நீங்கள் தொடர்ந்தும் 20 இல்லை 25% நாட்டினுடைய வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு ஒதுக்கி கொண்டு இருக்கணும். என்னோட இலங்கையின் பொருளாதாரம் முன்னேறாட்டி ரூபாயினுடைய பெறுமதி குறைஞ்சு கொண்டு தான் போகும். ஆனால் நீங்கள் கூட செலவு செய்ய வேண்டி வரும். அப்போ பாதுகாப்புக்கு எல்லாம் வெளியிலேருந்து தான் நிவாரண சாமான். அப்போ அந்த சாமான்ட விலைக்கு நீங்கள் கூட கொடுத்து கொண்டே இருக்கணும். வேண்டாம் நீங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கணும். போர் முடிஞ்சும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து தானே போகுது. இப்போ இருக்கிறதே மெயின்டைன் பண்ணுறதுக்கே நியாயமாக கூடிக்கொண்டு போகுது. அது சாத்தியமில்லை. ஒரு அதுவும் இலங்கை ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு விழுந்து இருக்கிற இடத்துல எழும்புறத்துக்கு இப்படி ஒதுக்கி கொண்டு எழும்பேலாது. ஆகவே ஏதோ ஒரு இடத்துல தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் முடிவெடுக்கணும். தமிழ் மக்களுடைய உரிமைகளை வழங்கி தாங்களும் தமிழ் மக்களும் ஏனையோர்களும் முஸ்லீம் மலேகம் எல்லாரும் முன்னேறக்கூடிய ஒரு 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 நிலைமை உருவாக்குறதா
இல்லாட்டி தாங்கள் மட்டும் முன்னேற சிந்தனையில் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போகிறோம். அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு. மற்றது வந்து இந்த இப்போதைக்கு வந்து விரும்பாத ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கட்டாயம் நிறைவேற்றலாமா என்ற கேள்விக்கு 87ஆம் ஆண்டு வந்து சிங்கள மக்கள் வந்து 13ஆம் திருத்தத்தையும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் விரும்ப. ஆனால் அது நடந்திருக்காவிட்டால் ஒரு பாரிய யுத்தம் ஒன்று வெடிச்சிருக்கு. ஆகவே நிப்பந்தங்கள் பல்வேறு கோணத்தில் வரும், பல்வேறு கோணங்களில் வரும். என்னை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு அதே போல தான் இப்போ இந்த பொருளாதார விஷயம் வந்து நீங்கள் விரும்பாட்டிலும் வந்து நீங்கள் செய்தியாகணும். நீங்கள் இப்படி தொடர்ந்து வந்து பாதுகாப்புக்கு ஒதுக்கி கொண்டே போகலாம். அப்போ அந்த நிலைமையில விளங்கி கொள்ளணும். நாங்கள் அதை எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை நாங்கள் பிரிவினையை கேட்க இல்லை. நாங்கள் சிங்கள மக்களுக்கு குறித்த இடத்தை வந்து மறக்கணும்னு நாங்கள் சொல்ல இல்லை. நாங்கள் எங்களோட உரிமையைத்தான் கேட்குறோம். அதில் வந்து சிங்கள மக்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பாதிக்கப்பட போகிறதும் இல்லை. அப்படி ஒரு பாதிப்பும் எங்களுக்கு வேண்டாம். அவ்வளோ சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த தையட்டி விஹார கட்டினா, தையட்டி தனியார்ட காணியில் வந்து விஹார கட்டினா தான் எங்களுக்கு பிரச்சனை. தையட்டியில் வந்து உண்மையிலே ஒரு விஹாரைக்குரிய காணி அங்கே இருக்குது. அதில் கட்டியிருந்தால் வந்து ஒரு சிக்கலும் இல்லை. இது வந்து சிங்கள மக்களை வந்து வடகிழக்குலேருந்து துரத்தி இங்கே விரவே விடக்கூடாண்ட சிந்தனையில் வந்து நாங்கள் செயல்பட போகிறது இல்லை. எத்தனையோ விஹாரைகள் வந்து வடகிழக்கில் இருக்குது, பாரம்பரியமாக இருக்குது. நாங்கள் அதை உடைக்கிறதுக்குன்னு கேட்க இல்லை. நான் இருக்கிற நிலைமையில் வந்து தொடர்ந்தும் வச்சு அந்த மக்களையும் வந்து அரவணைக்க போகிறதுக்கு வந்து வடகிழக்கில் கூட குடியேற்றங்கள் ஊடாக வந்து சிங்கள மக்கள் அங்கே வந்தாலும், சட்டவிரோத குடியேற்றங்கள் ஊடாக வந்தாலும் கூட நாங்கள் அங்கே அந்த மக்களை வந்து துரத்தணுமென்ற ஒரு மனப்பான்மையில் இல்லை. ஆனால் இருக்கிற மக்கள், பாரம்பரியமாக இருக்கிற மக்களை வந்து நசிச்சு செயல்படுறதை வந்து ஒரு நாளும் ஏற்க முடியாது. அவை ஒரு சாதாரணமாக வந்து சிங்கள மக்கள் விளங்கி கொள்ளணும். தங்களுக்கே வந்து தங்களோட தலைவர்கள் வந்து 75 வருஷமாக பொய் சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு நாட்டை வங்குரோத நிலைமையாக கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. சரிதானே? இப்போ தங்களுக்கே அதை செய்யலாமண்டா தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த அளவுக்கு வந்து செய்திருக்கிறோம். அப்போ இந்த கேள்விகளை சரியாக கேட்டால் நான் நினைக்கிறேன் சரியான பதில்களை வந்து நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். இந்த விடயம் தான், இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இப்பொழுது இந்த விடயம், இது ஒரு சரியான விடயம். இந்த விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போவது யார் என்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர்களிடத்திலே இப்படியான தெளிவான ஒரு விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அரசாங்கம் அல்லது இந்த தமிழ் தேசிய தரப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை, ஒரு வரவை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் எதிராளிகளாக மாற மாட்டார்கள். ஆனால் இவற்றை கொண்டு போய் சேர்ப்பதில் தானே சிக்கல் இருக்கிறது. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள் சிங்கள மக்களிடத்தில்? இல்லை, அந்த நிப்பந்தங்கள் வார இடத்துல வந்து சிங்கள தலைவர்களை வந்து அதை கொண்டு போய் சேர்ப்பினோம். இப்போ அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், 13ஆம் திருத்தத்தை வந்து எவரும் வந்து ஏற்க விரும்பி, ஆனால் தேவை வந்த பொழுது வந்து அதை ஏதோ ஒரு வகையில் வந்து நியாயப்படுத்தி கொண்டு போய் சேர்த்து. அது மாதிரி இந்த அது கட்டாயம் தமிழ் விடுதலை புள்ளி இயக்கத்தோட வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று 2001 வந்து கைச்சாத்திர வேண்டி வந்தது. அந்த கைச்சாத்திரத்துக்கு முன்பதாக வந்து யுஎன்எஃப் அப்போ ரணில் விக்ரமசிங்க வந்து அதை சொல்லித்தான் வாக்கை பெற்றது. அப்பவும் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு நெகட்டிவ் குரோத்துக்கு வந்து மாறினேன். ஏனென்றால் கட்டுநாயக்க வந்து இயக்கம் தாக்கி இப்போ நான் நினைக்கிறேன் 2-3 கப்பல்கள் தாக்கப்பட்ட தான் அதோட வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் சரியாக கூடின இடத்துல வந்து பொருளாதாரம் விழுந்தது, நெகட்டிவ் குரோத்துக்குள்ளே போனேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஒரு பொருளாதார நிப்பந்தம் ஏற்பட சிங்கள மக்கள் வந்து தான் ஒரு பொருந்தம் கொண்ட இயக்கத்தோடு செய்ய போகிறதாக வந்து அறிவித்த ரணில் விக்ரமசிங்கக்கு ஆணையை கொடுத்தார். அப்போ முட்டாளர்கள் இல்லை தானே. ஒரு நெருக்கடி வார இடத்துல வந்து அந்த நெருக்கடியிலிருந்து முன்னேறுவதாக இருந்தால் நியாயத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும். அந்த நிலைமை உருவாக்கணும். அந்த நிலைமை உருவாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. நாங்கள் ஒரு மிக தெளிவான உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தே ஆகும். இதே நேரம் அப்புறத்துக்கு அனுமதிக்கக்கூடாது.
நேரம் நாங்கள் இந்த இதுவரை இலங்கையை பொறுத்தவரையிலே ஆட்சி செய்தவர்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அவர்கள் சிங்கள தேசியவாதிகளாகத்தான் அவர்கள் தங்களை இனங்காணி கொண்டு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையிலே அவர் ஒரு கொள்கை ரீதியான ஒரு அமைப்பில் இருந்து வந்தவரை காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களில் பல பேர் அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் கூட சொல்லுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. அதிகார பகிர்வு அல்லது அதிகார பரவலாக்கம் என்பதில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எந்த அளவிலும் துளியளவிலும் அவருக்கு விருப்பம் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான ஒருவரால், அப்படியான ஒரு ஜனாதிபதியினால் இந்த சமஷ்டி முறைக்குள் ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா? இது விருப்பத்தின் அடிப்படையில் ஏற்படுற ஒரு விஷயம் இல்லை. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை கைச்சாதுறதுக்கு ஒரு சிங்கள கட்சியும் வந்து விரும்ப இல்லை, செய்ய வேண்டி வந்தது. 13ஆம் திருத்தத்தை அந்த நேரம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைவேற்றதுக்கு விரும்ப இல்லை, செய்ய வேண்டி வந்தது. இப்போ நான் சொல்ல எல்லாட்டி என்ன மாற்று என்ன? அன்றைக்கு யுத்தம், இன்றைக்கு வந்து மாற்று என்ன? இன்றைக்கு மாற்றம் நீங்கள் இதை செய்யாட்டி வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. சரி, அப்போ அதை விளங்கி கொள்ளுவோம், அதை விளங்குவினம். அப்போ அதை விளங்கி கொள்றதுக்கு வந்து மாற்று வழிகளுக்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்தவரையில் வந்து மிக முக்கியமான விஷயம். துரதிர்ஷ்டவசமாக இப்போ இப்படித்தான் போர் முடிஞ்சு இப்போ 15 வருஷத்துக்கு மேலே போர் முடிஞ்சதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவில் இருந்து அனுரகுமார திசாநாயக்க வரைக்கும் எல்லாரும் அதுக்கிடையிலே வந்த முழு தலைவர்களும் இருந்தது வெறுமனே ஒரு பயங்கரவாத பிரச்சனை. இங்கே தமிழருக்கு வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை தான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானே? ராஜபக்ச அதை சொல்ல பார்த்தது. இப்போ இந்த அதுக்கு பிறகு வந்த மைத்ரிபால சிறிசேனா அதைத்தான் சொன்னது. இப்போ இந்த ரணில் விக்ரமசிங்க 2 வருஷமாக சொல்ல பார்த்தது. இப்போ அனுரகம் சொல்கிறார். சர்வதேசம் அதை ஏற்க இல்லை, அதை மறுத்து மாறாக வந்து ஐநா மனிதனுரிமை பேரவையில் வந்து தீர்மானம் வந்து தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு, ஒரு அரசியல் யாப்பொண்டு உருவாக்கணும்ன்றது தான் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஏன் அது நடக்குது? ஏனென்றால் நாட்டினுடைய பிரதான சட்டம் அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்பில் வந்து நாட்டினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய அனுமதியையும் ஆதரவையும் வழங்காத இடத்துல அந்த மக்களுக்கு வந்து அந்த நாட்டில் ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ 3 அரசியலமைப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 3ஐயும் வந்து தமிழ் மக்கள் நிராகரித்தவை, 3ஐயும் ஏற்க மறுத்தவை. அதனால தான் இன்றைக்கும் வந்து அவை சொல்லி நம்ம வந்து சிங்கள தலைவர்கள் எதை சொன்னாலும் இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கப்பட வேணும் என்று. அந்த தேவை இருக்கிறதால தான் இன்றைக்கு ஒரு அரசியலமைப்பு கொண்டு வர வேண்டிய ஒரு இடத்துக்கு அனுரகுமார திசா எல்லாத்தையும் சும்மா ஜனாதிபதி முறையை மட்டும் முடிச்சிருக்கலாமே அவ்வளோங்க. அப்போ தமிழ் மக்களையும் எப்படி என்றாலும் வந்து ஒரு அரசியலமைப்பை ஆதரிக்க பண்ணணும். ஆதரிக்க பண்ணால் மட்டும்தான் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக வந்து சர்வதேசம் கருதும். அப்போ ஆதரிக்க பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்றில் தமிழ் மக்கள் உண்மையிலே ஏற்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொடுத்து தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்று அதை நிறைவேற்றுவது, அல்லது தமிழ் மக்களை கொண்டு தங்களுடைய உரிமைகளை கைவிட பண்ணி சிங்கள தரப்பு விரும்புகிற ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள வைப்பது. இப்போ இதுவரைக்கும் வந்து 2வது தான் நடந்து கொண்டு இருந்தார். அதுக்கு துரதிர்ஷ்டவசமாக வந்து எங்களை தவிர்ந்த மெட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளும் வந்து அதுக்கு துணை போய் கொண்டு இருந்தார். அதன் ஒரு விளைவு தான் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு. முற்று முழுதாக தமிழ் மக்கள் அவர்களுக்கு வழங்கின தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கின ஆணையை துஷ்பிரயோகம் செய்து அந்த ஆணைக்கு நேர்மாறாக ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவது தான் அவர்கள் செயல்பட்டு வந்த பாதை. அதுக்கு மூளையாக இருந்தவர் வந்து இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். சரிதானே? அப்போ இந்த 2வது பாதையை நாங்கள் கைவிடுவோம். தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கின்ற இல்லாட்டி எங்களோட உரிமைகளை கைவிட்டு போகிற பாதையை நாங்கள் கைவிடுவோம். கைவிட்டு நான் சொன்ன முதலாவது பாதைக்கு நிப்பந்திக்கவர். நிப்பந்தித்தால் இந்த தரப்பு வந்து எங்களோட ஒரு சமரசத்துக்கு வந்தே ஆக வேண்டும், இல்லாட்டி எதிர்காலம் இல்லை. இது வந்து நீங்கள் பார்த்துறீங்கன்னா முந்தி தென்னாசியாவில் வந்து
உண்மையிலே இலங்கை போல வேறு எந்த ஒரு நாடும் இருக்கு. இந்தியா கூட வந்து ஒரு பின்தங்கிற நிலையில தான் பொதுவாக இருந்தது. பெரிய நாடண்ட வகையில் வந்து அவன் பொருளாதாரம் இலங்கைக்கும் விட பெருசாக இருந்தால், ஆனால் பொதுவாக வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எதிர்பார்ப்பு என்ற கோணத்தில் வந்து இலங்கை மீது தான் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நீங்கள் பங்களாதேஷை எடுத்துக்கொண்டா வந்து இன்றைக்கு இலங்கைக்கு கடன் கொடுக்குற நிலையில் தான் பங்களாதேஷ் இருக்கு. அந்த அளவு தூரத்துக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். இந்தியா எங்கேயோ போயிருக்கு. இலங்கையை தேடி வந்து வர வேண்டிய அவசியம் எவருக்கும் இல்லை. அப்படிங்க சொல்கிறேன். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் பெரியது, பொருளாதாரத்துக்கு அல்ல. ஆனால் இங்கே வாழ்கிற எங்கள மக்களுக்குத்தான் அந்த பொருளாதாரம் அவசியம். தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் தான் அவசியம். சரிதானே? அப்போ அதை விளங்கி கொள்ளாமல் வந்து போய்கொண்டிருக்கா தானே. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த விளக்கம் தண்டபாட்டிலே வரும். ஆனால் அதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து தமிழ் தரப்பு வந்து உறுதியாக இருக்காமல் அதை ஒரு நாளும் உறுதிப்படுத்த இல்லாது. சரி, அந்த புதிய அரசியலமைப்பு தீர்வு என்பதுக்கு அப்பாலே இன்னும் ஒரு விடயம் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் போராட்டங்கள், இன்றைக்கும் மக்கள் வீதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோர் என்கின்ற ஒரு விவகாரம். இந்த காணாமலாக்கப்பட்டோர் என்ற விவகாரத்தை உள்ளக பொறிமுறைகள் அல்லாமல் ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கு அல்லது போர்க்குற்றம் நடைபெற்றதாக ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு இப்பொழுதும் நீங்கள் அந்த முடிவோடு தான் இருக்கிறீர்களா, அல்லது அந்த முடிவோடு இருக்கின்றபடியால் ஏனைய விடயங்கள் எல்லாம் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது அந்த விடயம் சாத்தியப்படுமா? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த இலங்கையை எடுத்துச் செல்வது, அதே நேரம் இந்த காணாமல் போரோருக்கான தீர்வை உள்ளக விசாரணையில் இருந்து மாற்றி வெளியிலே நாங்கள் விசாரிப்பதற்கு சாத்தியம் இருக்கா? பொறுப்பு கூறல் சம்பந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோட பிரச்சனை மட்டும் இல்லை, பொறுப்பு கூறல் சம்பந்தம் பொதுவாக நீங்கள் ஒரு உள்ளக விசாரணை ஊடாக ஒரு நாளும் வந்து நாங்கள் நீதியை பெற முடியாது. ஏனென்றால் யதார்த்தம் வந்து இது ஒரு இனப்பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனை. ஸ்ரீலங்கா அரசு இதுவரைக்கும் வந்து ஒரு சிங்கள பௌத்த சித்தாந்தத்தில் வந்து கட்டமானமே வந்து அந்த வகையில் தான் உருவாகி இருக்கு. அதனால தான் இளவரசர் ஜெயிட் அவர்கள் மனிதருரிமை ஆணையாளராக இருந்த காலத்தில் வந்து அவர் அந்த அறிக்கையில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், உள்ளக ரீதியாக வந்து போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க முடியாது, திட்டவட்டமாக சொல்லியிருக்கார். ஆக குறைஞ்ச வந்து ஒரு கலப்பு பொறிமுறை ஊடாக மட்டும்தான் அதை செய்கிறார். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு சர்வதேச பொறிமுறை ஊடாக தான் செய்ய வேணும் என்றும் அவர் ஐசிசிக்கு கொண்டு போவது தொடர்பாக வந்து நாடுகள் வந்து தங்களோட அக்கறையை வந்து செலுத்தணும்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அப்போ அந்தளவு தூரத்துக்கு வந்து இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு உள்ளக விசாரணை தொடர்பாக வந்து சிந்திப்பது வந்து அடிமுட்டாள்தனம். இன்றைக்கு அன்ரோகுமார ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த ஒரு இராணுவ அதிகாரியும் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட போவதில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு கருத்தொண்டு நாட்டினுடைய முதலாவது பிரஜையை சொல்லியிருக்கிற இடத்துல நீங்கள் நீதி பெறலாம் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லிடுறார் வந்து அப்படிப்பட்ட ஒரு நீதிக்கு இடமே இல்லை, குற்றவியல் நீதிக்கு இடமே இல்லை, அது நடக்க போகிறது இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது? அப்போ நடக்க போகிற என்னென்றால் ஒரு உண்மையறிகின்ற ஆணைக்குழுன்ற பேரில் பாதிக்கப்பட்ட தரப்பும் பாதிப்பை ஏற்படுத்தின தரப்பையும் ஒரு மேசையில் கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு அழ அவங்கள் வந்து அப்படி நடந்திருந்தால் வந்து மன்னிக்கணும் என்ற இதை ஒன்று சொல்லி அதோட எல்லாத்தையும் முடிக்கிறார். அப்போ அது வந்து நிலைமாற்று நீதி அல்ல, அது முழுக்க வந்து மூடி மறைக்கிறது நீதி. பாதிக்கப்பட்ட மக்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்க போகிறது இல்லை, கடைசி வரைக்கும் ஏற்க போகிறது இல்லை. மற்றது இன்றைக்கு பொதுவாக வந்து சர்வதேச மட்டத்தில் பொறுப்பு கூறலுக்கு வந்து நியாயமான ஆதரவு தமிழ் மக்கள் மட்டத்தில் இருக்குது. ஏனென்றால் இங்கே நடைபெற்றது வந்து ஒரு இனப்படுகொலை என்ற விடயம் இன்றைக்கு சர்வதேச சமூகம் என்று சொல்கிற நாடுகள்
தாண்டி புத்திஜீவிகள் மட்டத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. இங்கே நடந்தது இனப்படுகொலை என்ற விஷயம். கனடாவில், ஐரோப்பாவில் வந்து எத்தனையோ நாடுகள், பிரித்தானியா உட்பட, அமெரிக்காவில் அந்த கருத்துராக்கம் மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்து கொண்டு வருது. மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வருது. ஆகவே இந்த நிலைமையில் இருந்து இந்த புரிதலில் இருந்து எவரும் வந்து பின்வாங்க முடியாத ஒரு நிலைமை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் விசேஷமாகவும் எங்கள் போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த காணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள் போன்ற தரப்புகள் வந்து உண்மையிலே ஏற்படுத்தி இருக்கு, வெற்றிகரமாக ஏற்படுத்தி இருக்கு. ஆகவே இந்த பொறுப்புக்கூறல் என்ற விடயம் கூட எந்தளவுக்கு நாங்கள் பொறுப்புக்கூறல் என்ற விஷயத்தை வந்து வலியுறுத்துகிறோமோ, எந்தளவுக்கு அந்த விஷயம் வந்து சர்வதேச மட்டத்தில், குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் இந்த மேற்கு நாடுகள் எடுத்துக்கொண்டால் வந்து நியாயமான நாடுகள் வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல் ரீதியாகவும் வந்து முக்கியமான நபர்கள், இந்த போருக்கு தலைமை வகித்த அரசியல் தலைவர்கள் கூட தங்களுடைய நாடுகளுக்கு வந்து வர முடியாத ஒரு நிலைமையை வந்து பட்டியலில் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த பட்டியல் இன்னும் நீண்ட பட்டியலாக வந்து கொண்டு வருது. அவை ஒரு தனி நபருக்கு, அவருடைய குடும்பத்துக்கும் வந்து அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வர தொடங்க, சந்தேக நபர்களுக்கு அந்த நெருக்கடி வர தொடங்க, அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மாற்று வழிக்கு வந்து யோசிப்பிடும். அது என்ன அந்த மாற்று வழி? நீங்கள் தூக்குக்கு வந்து போகாமல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து போகிறதுண்டா குறைஞ்ச வந்து ஒரு தமிழரோட ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்களை வந்து சரி நான் மன்னிக்கிறேன், இவர்களை விடுங்கோ என்று சொல்கிற அளவுக்காவது வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு யோசிப்பிடும். அந்த எந்தளவுக்கு நீங்கள் இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தை வந்து இறுக்கி பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அரசியல் ரீதியாக வந்து ஒரு தீர்வு பெறுவதற்கும் வாய்ப்புகள் கூடும். பொருளாதாரம் முக்கியமான பிரச்சனை, அதுக்கு மேலே வந்து இப்படிப்பட்ட தனிநபர்கள் மீது வந்து வரக்கூடிய நெருக்கடிகள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வந்து இது ஒன்றுமே வந்து நாங்கள் பெற முடியாத விஷயங்களாக வந்து பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. மாறாக வேற வந்து அந்த சந்தர்ப்பம் கூடிக்கொண்டு தான் வரும். அதாவது காலத்தினுடைய காலம் செல்ல செல்ல இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயம், அதே நேரம் பொறுப்புக்கூறல் என்பதற்கான விடயங்கள் அதிகரித்து செல்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த ஒரு 5 வருடங்கள் மிகச்சிறந்த ஒரு 5 வருடங்களாக இருக்க போகிறதா தமிழ் மக்களுக்கு என்கின்ற ஒரு கேள்வியும் இருந்து வருகிறது. எனவே இந்த 5 வருடங்களுக்குள் அதாவது இந்த 5 வருடங்களுக்குள் முடியுமான அளவுக்கான தீர்வை அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த புதிய அரசியலில் புதிய ஆட்சியாளர்களினுடைய இந்த 5 வருட காலப்பகுதியில் தமிழ் மக்கள் எவ்வளவு விதமான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, மீண்டும் நான் சொல்கிறேன், தமிழ் மக்கள் வந்து இந்த தேர்தலையும் வந்து தங்களுடைய ஆணையை வழங்கி இருக்கிற வந்து தமிழ் தேசியத்துக்காக, நிச்சயமாக பொறுப்புக்கூறலுக்காக, சர்வதேச நீதிக்காக, அதை விளங்கி கொண்டு வந்து ஆணையை கொடுத்திருக்கிற தரப்புகள் வந்து செயல்பட்டால் நாங்கள் முன்னேறலாம். அவ்வளோங்க சொல்கிறேன். இன்னும் அந்த கதவு மூடப்பட இல்லை, நாங்கள் கட்டாயம் வந்து முன்னேறலாம். என்னை நீங்கள் கேட்டுறீங்கண்டா வந்து 2010 இல்லாட்டி 2009க்கு பிறகு, போருக்கு பிறகு, அந்த காலப்பகுதியில் போர் முடிஞ்ச உடனேயே இருந்த காலப்பகுதிக்கும் விட இன்றைக்கு கூடுதலான வாய்ப்புகள் தமிழ் மக்களுக்கு இருக்குது. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக வந்து அந்தளவு தூரத்துக்கு இலங்கை அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கு. இப்போ இன்றைக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி என்று கொஞ்சம் வந்து காட்டப்படுது. அது வந்து கடனை திருப்பி கட்டாமல் இருக்கிற ஒரு சூழலில் தான் அது காட்டப்படுது. கடனை திருப்பி கட்ட தொடங்க அந்த நிலைமை வந்து கணிசமாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த கடனை கட்டாமல் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது வந்து பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கு. ஆனால் வளர்க்க முடியல. சரிதானே? அப்போ அதில் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எந்தளவு தூரத்துக்கு எங்களுக்கு பேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறன்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். துரதிர்ஷ்டவசமாக நான் உண்மையிலேயே சொல்கிறேன் வந்து நாங்கள் இந்த தேர்தலில் வந்து ஒரு கணிசமான ஒரு ஆணை ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னே பெறும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த முயற்சிக்கு வந்து தலைமை வகிச்சிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருந்த நாங்கள் உண்மையிலே வந்து எங்களோட மக்களிடம் வந்து அந்த ஆணையத்தை நாங்கள் கேட்டுனாங்க.
ஆனால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து அது நடக்கவில்லை. அதால் வந்து எங்களுக்கும் ஒரு பாரிய பின்னடைவு. ஆனால் உதவல் எல்லாத்திலையும் இருந்து கொண்டு வந்து நாங்கள் முடங்கி போய் இருக்கிறதுக்கும் விட நாங்கள் யதார்த்தத்தை விளங்கி கொண்டு மாற்று வழிகளை வந்து தேடணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முயற்சியிலையும் வந்து மற்ற கட்சிகளோடு வந்து பேசுகிறதுக்கும் ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்கிறதுக்கு வழிகட்டு நாங்கள். அப்போ இதே மனோநிலையில் வந்து மற்றவர்களும் தங்களோட பொறுப்பை சரியாக உணர்ந்தால் நாங்கள் முன்னேறலாம். அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இதில் யார் பெருசு யார் சின்னன் யாருக்கு இது கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது எங்களுக்கு இடையிலே வந்து நாங்கள் போட்டி போடத்தான் போகிறோமோ இருந்தால் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து கடந்த காலங்களில் வந்து செய்த ஒரு பட்டுப்புள்ளையான மோசமான ஒரு விஷயத்தை வந்து தாங்கள் செய்ததுக்காக வந்து இன்றைக்கும் வந்து இறுக்கி பிடிக்கணும்னு வெளிக்கிட்டால் எல்லாமே பிழைக்கும். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நீங்கள் சொன்னது போலவே உங்களுடைய கட்சி சார்ந்த எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் வரலாம். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலேயே யாழ் மாவட்டத்தை மாத்திரம்தான் அவர்கள் மட்டுப்படுத்தி அவர்களுடைய வேலை திட்டங்கள் இடம்பெறுவதாக ஒரு சில குறைபாடுகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வடகிழக்கில் ஏனைய பிரதேசங்களில் அவர்களுடைய நகர்வு என்பது இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதான ஒரு விடயங்களும் இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அல்ல அடுத்த கட்ட நகர்வாக வடகிழக்கு பகுதிகள் முழுவதுமாக ஒரு முழு வீச்சுடன் யாழ் மாவட்டத்தில் எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு பரப்புரை அல்லது ஒரு விடயம் இயங்குகிறதோ அதே போல வடக்கு கிழக்கு முழுவதும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதா? திட்டங்கள் இருக்கிறது? நாங்கள் வடகிழக்கு முழுவதையும் வந்து நாங்கள் இயங்குகிறோம். எங்களுக்கு கட்டமைப்புகள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து இருக்குது. நாங்கள் இயங்கி இருக்கிறோம். ஆனால் அதில் முன்னேறாமல் இருக்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் வந்து நாங்கள் கணிசமான வேலையை செய்யணும். இதில் வந்து இப்போ இந்த கடைசி 5 வருஷத்தில் வந்து உண்மையிலே வந்து நாங்கள் நியாயமான அளவுக்கு வந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களோட இருப்பை காட்டியிருக்கிறோம். விசேஷமாக வந்து எங்களுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள் வந்து தேசிய பட்டியலில் வந்து போன முறை தெரிவு செய்யப்பட்டு வந்து அவர் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வழியில் இருக்கிற மாவட்டங்களில் தான் கூட வந்து அவருடைய முழு இதையும் செய்தவர். அப்போ நாங்கள் கட்சி வந்து அவருக்கு அந்த ஆசனத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன் என்றால் அவர் தான் உண்மையிலே அந்த ஆசனத்துக்குரிய ஆள். ஏனென்றால் அவர் அந்தளவு தூரத்துக்கு வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்கிறவர். அப்போ அவருக்கு கட்டாயம் வந்து கொடுப்படணும்ன்றதை வந்து ஏகமனதான தீர்மானம். ஆனாலும் அவர் தேசிய பட்டியலில் நியமித்தாலும் வந்து அவர் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு எம்பியாக தான் இருந்திருக்க வேணும். அப்படி இருக்க வந்து அவர் முழுக்க வழி மாவட்டங்களை தான் செய்தவர். அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் முழு வடகிழக்கிலையும் வந்து நாங்கள் இயங்குறது. ஆனால் இப்போ எல்லாரும் படுத்தக்கூடிய முகங்கள் என்று பார்க்க வந்து யதார்த்தம் வந்து யாழ்ப்பாணத்தில் என்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் முன்னாள் எம்பிக்களாக வந்து 2009 இருந்த நாங்கள். அப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கூட்டமைப்பில் இந்த வெளியேறி நாங்கள் ஸ்தாபித்து நாங்கள் இயங்க தொடங்க வந்து யாழ்ப்பாணத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்ட முகங்களாக இருந்தது. அப்போ அந்த காரணத்தினால தான் யாழ்ப்பாணத்தில் கூட வந்து நாங்கள் இருக்கிறதாக வந்து மக்களும் அடையாளப்படுத்தி எங்களுக்கு கூடுதலாக வாக்களை போடுறார்கள். ஆனால் அந்த நிலைமை மாறும். அது எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த கடைசி 10 வருஷத்தில் வந்து நாங்கள் வெண்ணிலம் வந்து நியாயமான வாக்குகளை பெறுறோம். கிட்டத்தட்ட 9000 வாக்குகளை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட அடுத்திருந்தால் வந்து ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கலாம். போன முறையும் வந்து 3000 வாக்கால் தான் ஒரு ஆசனம் தவறு வெண்ணியில். ஆகவே நாங்கள் படிப்படியாக வந்து நாங்கள் வளர்வோம். இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு அமைப்புன்ற வகையில் எங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்போட ஒப்பிட்டு பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். அதில் எங்களோட பக்கத்தில் இருந்தும் பலவீனங்கள் இருக்குது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிற போல் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் செய்கிற பேச்சுகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து நாங்கள் கூட அக்கறை செலுத்தி
நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த மக்கள் சந்திப்புகள்ன்ற விஷயத்தில் வந்து நாங்கள் அக்கறை செலுத்தின வந்து தவறி இருக்கிறோம். நாங்கள் வளர்ந்த எங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தா வந்து 2010 நாங்கள் முன்னணியை ஸ்தாபித்த நாளில் இருந்து 2018 வரைக்கும் வந்து ஒரு உள்ளூராட்சி உறுப்பினர் கூட இருக்கையில். ஆனால் நாங்கள் இந்த மக்கள் சந்திப்பில் வந்து நாங்கள் தவறாமல் வந்து நாங்கள் செய்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போ எங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து 2010 வந்து வெறும் 6500 வாக்கு எடுத்த நாங்கள் 2018 வந்து 8 வருஷத்துக்குள்ளே வந்து 84,000 வாக்கை யாழ்ப்பாணத்தில் மட்டும் எடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக வந்து 2018 வந்து எங்களுக்கு 1,02,000 வாக்கு பெற்று நாங்கள் கிடைச்சது. இப்போ நாங்கள் மக்கள் சந்திப்பில் செய்கிறதில் வந்து அக்கறை செலுத்துறதை குறைச்சினாங்க. ஏன்னா எங்களுக்கு உறுப்பினர்கள் இருந்தது. அப்போ நாங்கள் கூட அந்த மக்களோட தேவைகள்ன்ற விஷயத்தை கோணத்தில் மட்டும்தான் நாங்கள் கூட அக்கறை செலுத்தினோம். அந்த சந்திப்புகளுக்கு முட வந்து இந்த உதவிகள் வேறு வேலை திட்டங்கள் செய்தாலும் இந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்கள் கணிசமாக வந்து அதுக்கு அக்கறை செலுத்தாமல் இருந்தாங்க. அதுதான் இந்த பின்னடைவுக்கு காரணம். ஆனால் அது எங்களுக்கு கணிசமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. நாங்கள் எப்போ நாங்கள் மக்கள்கிட்ட போய் வந்து இந்த அரசியலை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோமோ பாரிய வெற்றியலை அடைஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினோம் 2021 நினைக்கிறேன். இந்த மற்ற அனைத்து கட்சிகளும் வந்து ஒரே மேடையில் ஒரே வரிசையில் எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து மக்கள்கிட்ட சொன்னால் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்தாங்க பகிஷ்கரிக்க சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாலயம் வந்து அந்த போராட்டங்கள் வந்து மாபெரும் ஒரு எழுச்சியை காட்டினார். பொங்கு தமிழுக்கு சமமாக வந்து எழுக தமிழுக்கு சமமாக, பொங்கு தமிழ் வேற ஒரு லெவல், ஒரு எழுக தமிழுக்கு வந்து சமமாக வந்து அந்த அந்த முயற்சிகள் அமைந்தது. அதே போல் எழுக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து 16 ஆசனங்களோ 15 ஆசனங்கள் 2015. இப்போ 2016 வந்து தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டு வந்து அந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்க போகிறார்கள் என்றதை முறியடிக்கிறதுக்கு வந்து ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரித்து நாங்கள் அந்த தீர்வு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம். அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கணிசமான பங்காற்றின மக்கள்கிட்ட கொண்டு போகிற விஷயத்தில். எழுக தமிழ் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆக்களை திரட்டினு. அப்போ நாங்கள் அது சரியாக விளங்கி கொள்ள தவறினோம். இந்த 5 வருஷத்தில் வந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றதால் கடந்த காலங்களுக்கு கூட பப்ளிசிட்டி எங்களோட அமைப்புக்கு கிடைக்க தொடங்கி. ஏன்னா பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் எங்களோட பேச்சில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஊடகங்கள் அதை பதிவு செய்து தான் வந்தவை. அப்போ அதால் வந்து நாங்கள் அந்த மக்கள் சந்திப்பு அந்தளவுக்கு அவசியமோன்ற விஷயத்தில் வந்து நாங்கள் பிள்ளையாக கணக்கு போட்டோம். அதே நேரம் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கிறதா, நான் குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால், அவர் இந்தியாவில் வைத்து ஜனாதிபதி சொல்லியிருந்தார் மாகாண சபை தேர்தல் செப்டம்பரில் நடத்துவது. ஆனால் இங்கே வந்து அது சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சுக்களும் இல்லை. ஒரு சமயம் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுமா? நாங்கள் போட்டியிடுவோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களை தவிர்ந்த மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து மாகாண சபையை வந்து நிராகரிக்கிறாங்க, இல்லை தீர்வு இல்லை என்று சொல்கிறாங்களே தவிர மாகாண சபையை நடைமுறைப்படுத்தும் கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்னென்றால் அதை நடைமுறைப்படுத்த இயலாது என்ற சட்டம் தெளிவு. ஆகவே அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தரப்பு நாங்கள். இல்லாட்டி மாகாண சபையில் ஒன்றுமே இல்லை, அதிகாரம் இல்லை, எல்லாமே வந்து ஆளுநரோட கையில் இருக்குன்ற விஷயத்தை இவே நடைமுறைப்படுத்த இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்கிறதையும் கூட மூடிமறைக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் வந்தால் வந்து நாங்கள் அதை வெளிப்படையாக வந்து அம்பலப்படுத்துவோம். சரி, அதை அம்பலப்படுத்த வேணும். அம்பலப்படுத்தினால்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் தேர்தலை போட்டிடுறோம். இந்தியா இந்த முறை வந்து இந்த மாகாண சபையை பற்றி பெருசாக கதைக்கல. அதை நாங்கள் பிள்ளையாக பார்க்கவும் இல்லை. அது நல்ல கதைக்காமல் இருக்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரயோசனமற்ற விஷயத்தை வந்து வலியுறுத்தாமல் நாங்கள் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாமோ அந்தளவுக்கு நல்ல. அது மாதிரி
தச்சியமாக மாகாண சபைக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டி வந்தால் நாங்கள் போட்டிடுவோம். சரி, நிச்சயமா இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். எனவே மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எங்களோடு வந்து இந்த உங்களுடைய நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பல விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவோம் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. பல விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் அதே நேரம் தமிழ் மக்களுக்கு தற்போதைய தீர்வு எதுவாக இருக்கப் போகிறது என்பது தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே தமிழ் தேசிய தரப்பிலே இயங்குகின்ற ஒருவருடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். இனி அடுத்து வருகின்ற சமர்க்களம் நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக இன்னும் ஒரு தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அழைத்து அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இத்துடன் நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். எனவே மீண்டுமாக ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்ட். வணக்கம்.